நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகிவிட்டீர்கள், எப்படி ஆனீர்கள்? இப்போது விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, எங்கள் கூட்டணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்தோம், ஆட்சி பொறுப்பிற்கு வந்தீர்கள் சொன்னீர்கள். அதற்கு இவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நாங்கள் அவர்களை அமைச்சர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார். அமைச்சர்களாக ஆக்குவதற்கு உங்களுக்கு வெட்கமில்லை, அமைச்சரை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அந்த கட்சிகளுக்கு வெட்கமில்லை. ரெண்டு பேருக்கு அரசியலில் வெட்கமில்லாத ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம் என்றால் நாங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நாங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? இதற்கு முதலமைச்சர் அந்த ஸ்கிரிப்டை மட்டும் பார்க்காம படிக்கிறார். நேற்று ராத்திரி ஃபுல்லா ரிஹர்சல், மற்றதெல்லாம் பார்த்து படிக்கிறார். கரெக்டா நம்மளை திட்டும் போது மட்டும் ராத்திரி ஃபுல்லா ரீல். முன்னாடி எனக்கு கிடைச்ச தகவல், நிலைக்கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்த்து 3 முறை 4 முறை மனப்பாடம் பார்த்து என்னவெல்லாம் சொல்லலாம் என்று. நான் கேட்கிறேன், நாங்கள் தான் எங்கள் கூட்டணியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தோம், ஒரு தேர்தல் வரக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு அமைச்சர் கொடுத்திருக்கிறேன் நான் என்று மார்த்தட்டி கொள்கிறீர்களே, இப்படி சொல்லுவதற்கு ஜனநாயகத்தில் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? போனவர்களுக்கு தான் வெட்கமில்லை என்றால் உங்களுக்குமா வெட்கமில்லை? இப்படி வெட்கம் கட்ட ஒரு ஆட்சி இங்கே நடைபெறுகிற காரணத்தினால்தான் மோடிக்கு இந்த தைரியம். நான் உங்களை கேட்கிறேன், பாசிசம் பாயாசம் என்று சொன்னீர்களே, நாங்கள் பாசிசத்தை எதிர்ப்பதற்கு 1000 பேர் 2000 பேர் 5000 பேர் மாணவர்கள் திரண்டிருக்கிறார்கள். வெறும் 3 மாவட்டத்தில் 5000 பேர் திரண்டிருக்கிறார்கள். பாசிசத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். சட்டமன்றம் 2 முறை கூடிவிட்டது. ஒரே ஒரு தீர்மானம், கவர்னர் உரையிலே சொல்லி இருக்கிறீர்களே, நாங்கள் மொழி திணிப்பை ஒப்புக்கொள்ள மாட்டோம், இந்தி திணிப்பை ஒப்புக்கொள்ள மாட்டோம், சமஸ்கிருதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னீர்களே. இந்த அரசாங்கம் எதிர்த்து சட்டமன்றத்தில் இந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூட சிலபஸை நாங்கள் தமிழ்நாட்டில் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற யோகிதை இந்த முதலமைச்சருக்கு உண்டா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.